ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான நெய் கோழி பெரட்டல். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ பார்க்கலாம். முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், முழு சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1.5 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1.5 டேபிள் ஸ்பூன், 4-5 பல்லு பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கப் அளவு தயிர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 10 காஷ்மீரி மிளகாய், 1/2 கிலோ சிக்கன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முழு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. முழு சீரகத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முழு மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம வதக்குனது எல்லாமே இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடான உடனே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ அந்த மசாலாவை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் எடுத்து இந்த மசாலாவோட உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா கெட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோடைய பச்சை வாடையெல்லாம் போய் நல்லாவே கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் உள்ளே ஆட் பண்ண பிறகு மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மசாலாவிலேயே சிக்கனை வேக வைக்கணும். இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா இப்போ நல்லாவே கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கனோட கருவேப்பிலையை நல்லா பெரட்டி விடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சுவையான நெய்க்கோழி பெரட்டல் ரெடி. இந்த டிஷ்ஷை சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.